ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாத்துக்குமே அவங்கக்கிட்ட நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். இது மாதிரி நீங்கள் இந்த பணத்தை வாங்குனீங்கன்னா எனக்கு அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் பணம் வாங்குறபடி வாங்கிக்கோங்க. அதுக்கும் எங்களுக்கும் இனிமேல் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுன்னா, நம்ம இந்த நேரத்துக்கு இதை நம்ம சொல்கிறோம். அதை அடுத்தடுத்த இதை நம்ம நோக்கி போயிட்டுருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எப்போதுமே நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, அதை நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்மள எடுத்துக்கிற விதம் தான் இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே, எங்கள் அம்மா உடனே சொன்னாங்க, "நீ ஒன்றும் இந்த விஷயத்தில் ஒன்றும் தலையிடாதம்மா. அவன் வீடை விற்கிறான், ஏதாச்சும் பண்ணுறான், செய்கிறான். அதெல்லாம் நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க. அந்த நேரத்துக்கு அது சரியாக இருக்கும். போக போக எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுக்காக நம்ம யாரையும் இப்போதைக்கு குறை சொல்லிக்கிட்டு தேவையில்லாமல் அவங்களையும் இவங்களையும் போட்டு குழப்பிட்டு இருக்க தேவையில்ல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு போக வேண்டியதான்." அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாமா? அண்ணங்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், சும்மா இருக்கிறதும் ஒன்று தான். அவன் எப்படியும் அண்ணி பேச்சு கேட்டுக்கிட்டு அதையே தான் பேச போகிறான். சொன்ன விஷயத்தையே தான் சொல்லுவான். நம்ம சொல்கிறத எதையும் அவன் கேட்குற மாதிரி இல்லை. அவன் ஒரு இடம் முடிவை எடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியங்கிறது இல்லைம்மா அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் உனக்கு சொல்கிறேன். அவன் எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக நம்ம யாரையும் நம்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாமா? முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்ம இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்ம யாரையும் குறை சொல்கிற மாதிரி நிலமை கிடையாது. நம்ம குறை சொன்னோன்னா அதில் நமக்கே பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்படின்னோடனே, சரி நான் யாரையும் சொல்ல விரும்பலை. நடக்கிறது நடக்கட்டும். இந்த நேரத்துக்கு இது சரி அது சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஓரளவு எதுவும் தேவையில்லாத விஷயங்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது தாம்மா நல்லது அப்படின்னோடனே, சரி சரி நீ அதுக்காகலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இது பண்ண முடியுதா, செய்ய முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நான் இப்போதைக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, அதுக்கு அடுத்தது எங்கள் அண்ணன் பேசினான். "நீ எப்படியும் இந்த இடத்த விற்கிறதுக்கு தானே பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்திருக்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் சொன்னேன், அது எங்களுக்கும் அதில் பங்கு இருக்குண்ணே, இல்லாமல் இல்லை. இப்போ இப்போ நாங்கள் பிரச்சனை பண்ணுறதா இருந்தால் தான் நான் எப்போயோ பிரச்சனை பண்ணியிருப்பேனே. நீ எதுக்கு இப்போ தேவையே இல்லாமல் இதை விற்கிற? என்ன கடன் இருக்குதான், 2, 3 லட்ச ரூபா கடனுக்காக 20 லட்ச ரூபா சொத்தை போய் யாராச்சும் விற்பாங்களாண்ணே அப்படின்னா, இப்போ இந்த 2, 3 லட்ச ரூபாய்க்கு என்கிட்ட வழி இல்லை. என்கிட்ட கொடுக்குற அளவுக்கு இல்லை. அவனாக எல்லாமே வாங்கி என் பிஸ்னஸுக்காக அடகு வச்சுருக்கேன். அதனால் அவள் கொடுக்குறதுக்கான சான்ஸுங்கிறது கிடையாது. அவள் கொடுக்க மாட்டா. கொடுத்தா அவள்கிட்ட இன்னும் ஒரு 4, 5 பவுன் தான் இருக்குது நகை. அதுவுமே ஒரு ஃபங்க்ஷன் போனால் போட்டு போல பண்ண பாக்கி எல்லா நகையும் அடகு இருக்கும். பிள்ளைங்க நகை முதற்கொண்டும் எல்லாமே அடகு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் நம்ம யோசிச்சு தானே பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளால் இந்த நேரத்துக்கு இது கரெக்டு அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணிவிட்டு பண்ணோன்னாலே போதும். அதை தாண்டி நம்ம பெருசாக எதையும் நம்ம வாழ்க்கையில் மாற்ற போகிறதில்ல. மாற்ற போகிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும், பண்ண முடியும். கொஞ்சம் யோசித்து தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த முடிவை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.